ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா ரெட்மி நோட் 10ல் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு MIUI அப்டேட் வந்திருக்குது, ஆண்ட்ராய்டு அப்டேட்டு. அந்த அப்டேட் என்ன, அந்த அப்டேட் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகுது அண்டு அந்த அப்டேட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பஸ்ஸுக்காண்டியெல்லாம் சூனாப்பானா காத்திருக்க வேண்டியது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்முடைய அல்ட்ரா டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர்ற பெல் சிம்பிளையும் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். யூடியூப்ல லட்சக்கணக்கான வீடியோக்களை போட்டு ஒரு லைக் கூட வரலன்னா மனசு ஒடிஞ்சு போயிடும். அப்படி மனசு ஒடிஞ்சு இப்படி ஆயிட்டேன். யூடியூப் பைத்தியடா. ஓஹோ ஃப்ரெண்ட்ஸ், ரெட்மி நோட் 10ல் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு MIUI அப்டேட் வந்திருக்குது. ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மேலே டாப்பில் எபோட் ஃபோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எபோட் ஃபோன் அப்படிங்கிறத வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இருக்கிற MIUI வெர்ஷன்னு பார்த்தீங்கன்னா 13.0.4 அப்படிங்கிற ஸ்டேபிள் அப்டேட்டில் தான் ரன் ஆகிட்டு இருக்குது. தென் இப்போ வந்திருக்கிற அப்டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா MIUI வெர்ஷன் குளோபல் அப்படின்னு கொடுத்து அப்டேட் அப்படின்னு காமிக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் கொடுத்துக்குங்க. கிளிக் கொடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா MIUI 14 அப்டேட் வந்து வந்திருக்குது. ஸோ இந்த வெர்ஷனோட நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MIUI 14.0.2 அப்படிங்கிற அப்டேட் தான். ஸோ இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா 258 MBக்கு வந்து வந்திருக்குது. ஸோ இந்த அப்டேட் நம்ம பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு என்னென்ன புது ஃபியூச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அப்டேட் ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி பேட்ச் டு ஜனவரி 2023, இன்க்ரீஸ்டு சிஸ்டம் செக்யூரிட்டி அப்டேட் ஆண்ட்ராய்டு பேட்ச் டு மார்ச் 2023. அதாவது நம்முடைய செக்யூரிட்டி பேட்ச் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் இன் செட்டிங்ஸ் இஸ் நவ் மோர் அட்வான்ஸ்டு வித் சர்ச் ஹிஸ்ட்ரி அண்ட் கேட்டகரிஸ் இஸ் ரிசல்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து அட்வான்ஸாக வந்து கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. என்ன உருட்டு நியூ. ஸோ இந்த அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து கீழே வந்து டவுன்லோட் அப்டேட்டுன்றது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கொடுத்துக்குங்க. கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி டவுன்லோட் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால இப்போவே நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை வந்து டவுன்லோடு லேட்டராக பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குது. நான் இப்போவே டவுன்லோடு அப்படிங்கிற மாதிரி டவுன்லோடு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இது நம்ம கொடுத்தோன்னே வந்து நம்மளோட இன்டர்நெட் ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி இது வந்து டவுன்லோட் ஆகி கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஒன்ஸ் இது வந்து 0 to 100 டவுன்லோட் ஆகி கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கலாம். காத்திருப்போம்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளது வந்து டவுன்லோட் ஆகி கம்ப்ளீட் ஆகிருச்சு. கம்ப்ளீட் ஆனோடனே வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ரீபூட் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ இந்த ரீபூட் நவ் அப்படின்னு நம்ம கொடுக்குறது மூலிமா நம்மளுடைய ஃபோன் வந்து ஒன்ஸ் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகி திரும்ப ஆன் ஆகும். ஆன் ஆகிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டவுன்லோடு பண்ண வெர்ஷன் வந்து உள்ளே வந்து ஃபெச் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ரீபூட் நவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ரீபூட் ஆனதுக்கப்புறம் மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். A few moments later, 2000 years later, one eternity later. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொபைல் வந்து ஃபுல்லாக வந்து ரீபூட் ஆகி ஆன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம செட்டிங்ஸில் போய் பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் MIUI அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. ஸோ இப்போ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி என்ன வெர்ஷனில் ரன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே எபோட் ஃபோன் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் கொடுத்துக்குங்க. கொடுத்தோன்னுமே வந்து பார்த்திங்கன்னா MIUI வெர்ஷன் வந்து MIUI Global 14.0.2 அப்படிங்கிற இந்த ஸ்டேபிள் வெர்ஷன் தான் வந்து அப்டேட்டு ரன்னிங்கில் இருக்குது. ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா March 1 வரைக்கும் வந்து அப்டேட் ஆகிருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா Redmi Note 10 சீரீஸ் எல்லாத்துக்குமே வந்து MIUI 14 அப்டேட் வந்து வந்துருக்குது. ஸோ எல்லாருமே வந்து பண்ணிக்கங்க. ஸோ நம்மளுடைய ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ MIUI 14 வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த MIUI 14 அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, பேட்டரி பேக்கப் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். செப்பரேட்டாக வீடியோ ஒன்று வந்து பண்ணி போடுறேன். ஒரு 1 or 2 days வந்து மொபைலை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் அப்படிங்கிறத. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு அப்டேட் வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். Redmi Note 10 யூஸ் பண்ணுற உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.